அதான் உயிருக்கு இயற்கினாலும் உயிருக்கு ஏற்ற வகையில, உயிர் தன்மைக்கு ஏற்ற வகையில உயிருக்காக வாழ்றோமா? வெறும் உடம்புக்காக தானே வாழ்றோம். அதுதான் உடலாக வருது. வெறும் மனம் சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட, உலகியல் சம்பந்தப்பட்ட ஆசை, இச்சை, இது சம்பந்தப்பட்ட வெறும் வாழ்க்கை மட்டும்தானே இருக்கு. இது என்ன செய்யுது? கடைசியா ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுது. இன்னும் சொல்றாங்க, வெந்ததை தின்று விதி வந்தால் சார். இது மாதிரி உலகம் போயிட்டே இருக்கு. எல்லாரும் அப்படியே போயிருக்காங்க. இது உடலால் வாழ்க்கை. உயிர் இருந்தாலும் உயிரை மறந்து விட்டு வெறும் உடம்ப நினைச்சுக்கிட்டே வாழ்க்கை. பெருமான் சொல்றாரு, உண்டு உடுத்து உறங்கி விழித்து கதை பேசின்னு சொல்றாரு. இல்லைன்னா சின்ன வயசுலயே கேட்டார், பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசுவேது பாசங்க ஏது பக்தி ஏது அடைகின்ற முக்தி ஏது பாவ புண்ணியங்கள் ஏது ஒன்றும் இல்லை. இவனுக்கு மரம் ஏது தவம் ஏது ஒன்றும் இல்லை. மனம் விரும்பும் நல் உணவு உண்டு, நல்ல வத்திரம் அணிந்து மடர் மாதவமை நாடி தரமேறு விட்டு முறை ஒத்து வாழ்ந்து நின்று கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் கைகண்ட பலன் என்னும் கயவரை கூடாது. 9 வயசுல பண்ணணும். 9 வயசு கட்டப்பட்ட பண்ண. அதுதானே உடலாய வாழ்க்கை. ஆனா உயிருக்காக, உயிர் எவ்வளவு ஒரு நித்தியமானது, உண்மையானது, சத்தியமானது, அதுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்க்கை, அதுக்காக இந்த உடம்பை பயன்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை. அதனால இந்த உலகியல் தடை கிடையாது, அதுக்குள்ள அடங்கிடுது. உலகியல் தடை ரொம்ப ரொம்ப இந்த கருத்து இந்த லட்சியத்துக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப எளிமை, தடையில்லாத வாழ்வு அது வந்துடுது. அப்படி வாழ்ற வாழ்க்கை இருக்கு. அதுக்கு பேர் ஆக்கைன்னு பேரு. ஆனா சாதாரண நிலையில பசு ஜீவன் பேரு தமிழ்ல. அந்த உயிருக்கு ஆணு பேரு. அது உயிரால் ஆகிய உயிரே வாழ்க்கை ஆயிடுது. திருக்குறள் ஒரு குறள் உண்டு. யார் உயிர் வாழ்றன்னு சொல்றதுன்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தார்கள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இந்த அறிவு எவன் பெற்று வாழ்றானோ அவன் தான் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கவனு பொருள்பா. பாக்கி பேரெல்லாம் உயிரோடு இருக்கிறதா இல்ல, அவன்லாம் செத்தவன். பிணங்கள் இப்படி நடந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இல்லாத அவ்வளவு சாராம்சமா அந்த மாதிரி கொடுத்ததுதான் உயிர் வாழ்க்கை. உயிரை லட்சியமாக வைக்கிறது, உயிருக்காக. சாப்பிடுறது தூங்குறது உயிருக்காக. சாப்பிடாம தூங்காம எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம முன்னோர்கள். சாப்பிடுறது தூங்குறது சீக்கிரமா போயிடும், உயிரை மாற்றிடும். சோறதே பெரும் பேரென இருந்தேன், தூங்குவதே பெரும் சுகமென இருந்தேன். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் உயிர் வாழ்க்கை என்பது ஒளியிலிருந்து வாழ்ற வாழ்க்கை. உயிர் வாழ்க்கை, ஒளியும் உயிரும் ஒன்று. உயிரால் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒளியால் வாழ்கிற வாழ்க்கை. ஒளியை கற்று உணர்ந்து அந்த அந்த கல்வியை அதுக்கு பேர் தான். இதை கூட எப்படி கற்று, ஒளியிலேருந்து கற்று ரொம்ப இதுவரைக்கும் படிக்காத அறிவு. இப்ப நீங்க இன்ஜினியர் ஆகிறீங்கன்னா ஒரு நுட்பம். நீங்க ஒளியில இருந்து நீங்க பயிற்சி பெற்றுட்டீங்கன்னா, நீங்க அதுல இருந்து பாட்ட ஆண்டவர்னா இது வரைக்கும் இல்லாத மூளை இக்கி அப்படியே பிரசனமாகும். நல்லா போவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, போயிட்டு ஐயா நினைச்சுட்டு போவேன். அங்க அப்பப்ப கொடுப்பாரு. இப்படியே இருக்கான் ஆளு, என்னமோ பண்ணிருக்காங்க, அப்படி காட்டிக்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லாமே ஒளியிலேருந்து பெற்றுக்கிறோம். அந்த அளவுக்கு அறிவை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் கற்றொழிகள் உணவினோர், கற்றொழி கொள் உணவினோர் வேண்டாத இது கண்ம பெரும் உடலை. இது வெறும் பகல், இந்த இளமைதான் பகல் விடமுங்கிறாரு. அப்போ அந்த இளமையான காலத்துல நீ எடுத்து உழைக்கணுமோ அதுக்கு வர, எதை செய்யணுமோ அதை செஞ்சிடும். அதெல்லாம் காலம் தடுத்தாங்க, கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான். நீ யாரு, என்னுடைய துணையை கொண்டு நீ செய், இயக்கு, பழுதுபட்டு போகாம கரெக்டா வாழ்க்கையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உயிர் வாழ்க்கை. அது ஒளியினால் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் தான் ஆக்கைன்னு பேர். இதைதான் அகவல் சொல்றாரு, ஒளி தரும் ஆக்கை. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும், ஆக்கமும் அருமையா இருக்கு. ஆக்கம்னா சொத்து சுகம்,
பொருள், அதாவது செல்வம், அவர் கொடுக்குற செல்வம் இதான். இது இருந்ததுன்னா எப்பேற்பட்ட எல்லாம் நீங்க வந்து போயிட்டு இருக்கணும். பிறவிக்கு உண்டானதையும் அடைஞ்சிடலாம், இந்த உலகத்துக்கு உண்டானதையும் உங்க மக்கள் போது எல்லாருக்கும் செஞ்சிடலாம், செஞ்சுட்டு நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து அகவல்ல இருக்கிறதுனால அது எப்போதுமே உயிரோட்டமா உங்களுடைய கருத்துல ஒரு சில வாசகங்கிற கருத்துக்களை வச்சுட்டு செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க நிறைய. அதனால வாரத்துல ஒரு நாளாவது உட்கார்ந்து கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு யோசிச்சு ஒரு மணி நேரம் அதை முடிச்சுட்டு அடுத்து போறது மாதிரி அதோட தீர்வுகளை உட்கார்ந்து வச்சுட்டு பெருமாள் அந்த அகவல் பாராயணத்தை தொடர்ந்து வார வழிபாடு அதே மாதிரி அகவல் கூடிய சொல்லு ஜேல் உலகினில் யாதொன்று பற்றி நன்றி. இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது, எனது அகத்தினும் புறத்தினும் அவருக்கு மெய்த்துணையே. என்ன இருக்கு, இக பரம் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து கேட்கிறாரு, உன்னை மட்டும் கேட்கல. இக பரம், இகத்திலும் பரத்திலும் எனக்கு இடர் சாராது. எங்க இகத்துல இடர் வருது, பரத்துல என்ன இடரு அது யாருக்கும் தெரியாது. ரெண்டுலையுமே எனக்கு இடர் வேண்டாங்கிற, ரெண்டுலையும் இடர் சாராது என அகத்திலும் புறத்திலும். அப்ப இகபரம்னு சொல்லும் போது அகம் புறம்னு சொல்றாரு, நம்ம உள்ளுக்குள்ள இருக்குது. அப்ப இகம்னு சொன்னால் வெறும் புறத்தை வச்சுதான் நம்ம வாழ்ந்துருக்கோங்கிறது அதுல இருந்து இப்ப தெரியுது, இந்த குரல் இந்த சொல்லுல இருக்கு, இந்த வரியில். அப்ப பரம் என்பது அகத்தை பொறுத்தது. இப்ப இன்னும் அகத்துக்கு வரல நாமங்கிறது தெரியும். அப்ப அகத்தை நாடி நம்ம போகும்போது அகம் என்பது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, உயிர், அறிவு, இதை பற்றிய சிந்தனை போகும்போது இதுல ஒண்ணு நீங்க உலகியலுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம், அதை பற்றி அறிவு விளக்கும் போது இதெல்லாம் ரொம்ப தெளிவா, அதாவது ரொம்ப அது என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு உள் நோக்கி போகும்போது இப்பதான் நீங்க பிரயாசம் இதுல மண்டைய உழைச்சி கிடக்கும். இதை பத்தி விளக்கம் ஏற்படும் போது சர்வசாதாரணமா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போடும். ஒரு முனிவர் வந்து சிஷியனை மேல வச்சுட்டு தண்ணிக்குள்ள மூழ்கிருந்தான். தண்ணிக்குள்ள சத்த நேரம் குளிச்சுட்டு வரேன்டா, நீ நான் எவ்வளவு நிமிஷம் இருக்கிறேன்னு பாடுறேன். தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு வெளியே வரும்போது வெளியில வந்தான். வெளியே வந்தோன்னா 2-3 யுகம் ஓடிட்டான். கதைன்னா அதுல வந்து அந்த காலங்கிறது இவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு காலம் இங்க வந்தவங்களுக்கு மட்டும், பாக்கி எல்லாம் கால சக்கரத்துக்கு உட்பட்டவர்கள். பாக்கி எல்லாம் உங்களுக்கு காலம் கிடையாது, காலமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்னைக்கும் இறமைதான், என்னைக்கும் இதேதான், என்னைக்கும் இருந்துட்டு அந்த எல்லை வரையறை எதுவும் கிடையாது. எப்ப வேணாலும் எதை வேணாலும் இங்க செய்யறோம். அதனால எந்த விதமான இன்னையிலும் ஒரு கருத்து வச்சு இனிமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய திவ்ய பிரகாசம் இந்த நிறுவனங்கள்ல எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டே இருக்கிற காரணத்தினால் இருளுக்கு இடமே இல்லை. உங்க அகத்திலும் சரி புறத்திலும் சரி இருளுக்கு இடமே இல்லை. அதனால வெளிச்சத்திலேயே வாழ்ந்து கொடுத்துக்கிறோம். அதனால யாரும் தடையும் வராது என்ற சிந்தனையோடு கருத்தோடு சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்படைத்து செயலாக்கத்தை எப்போதும் வைத்து செயல்படும். ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் இப்ப வந்து சொல்வழியாக வார்த்தைகளை ஊன்றி விதைக்க, உங்களுடைய உள்ளத்துல விதைக்க முயற்சி செய்தாலும் உள்ளபடியான அதுக்கு இருக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவி போய் அது நிச்சயமா வாழ்விக்கும் சொல்லிக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால அதை கருத்துல வைத்துக்கொண்டு செயல்பட்டாவே இருக்கும். அதனால காலம் அது இது நமக்கு எப்போதுமே நன்றதை தவிர வேற எப்போதுமே புண்ணியம் தான். பாவ புண்ணியங்கிறது நமக்கு கணக்கு கிடையாது. அது உலகியல் வாழ்க்கையில் அந்த இதுல மாட்டிட்டு இருக்கிறவங்க தான் பாவ புண்ணியம். நமக்கு நன்மை தீமை சொர்க்க நரகங்கிற விசாரணை எல்லாம் அங்க உள்ளவங்களுக்கு. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் உட்காந்து ஐயா சமூகத்தில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, சரி இப்போ ஒரு இது இருக்கு அது இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நான் சன்மார்க்க நண்பர்கள்ட்ட பார்க்கும்போது எல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா எங்க போய் வெளியில பார்த்தா எல்லாம் வெளியில நின்றாங்கன்னா யாராவது ஒருத்தர் வெளியில வந்தாங்கன்னா ஒரு அம்மா ஒரு உட்காடு போட்டு வரும். பாவம் அது கணவன் இறந்து உள்ள விட்டாரு.
எங்க தம்பியார் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 25 வருஷமா என்கிட்ட இருக்காங்க, எனக்கு நல்ல வீடு. அவங்களதான் நான் முன்னாடி கொண்டு வந்து நீ செய்ய. என்ன வந்துருச்சு இதுல? எவ்வளவு ஒரு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இங்கே சொல்லவா மற்றவங்களுக்கு. ஏன்னா நீங்க அந்த மாதிரியான இடத்துக்கு வந்துட்டீங்க, அந்த இடத்துல இருக்கீங்க, உயர்ந்த இடத்துல முடிந்த முடிவான இடத்துல இருந்து எல்லா அழுத்தலும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுனால அதுக்கு உட்பட்ட கீழ்பட்ட ரொம்ப ரொம்ப தாழ்ந்த தரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை மனதுக்குள் போட்டுக்கொள்ள வேண்டாம். அதுகளை கருத்துக்குள் வைத்துக் கொண்டு, அப்படி கருத்துக்குள் வைத்துக் கொள்ளாத முரண்பாடுகள் அதுலேயும் நான் ரொம்ப எச்சரிக்கை. அதனால அவர்களை தகர்த்து தூக்கி எடுத்துவிடும். அப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் இருந்ததுன்னா நிறைய முரண்பாடு. சுத்தத்துக்கு வந்துட்டோம்னா சுத்தம், வெளிச்சத்துக்கு வந்தோம்னா எப்போதும் வெளிச்சம். காலம் கடந்தாச்சுன்னா காலம் கடந்து போச்சு. உங்களுக்கு காலம் கடந்ததுன்னா நான் சொன்னேன், காலம் கடந்ததுன்னா டைம் கடந்தது சொன்னேன். காலங்கிற தத்துவத்தை கடந்து போயிட்டீங்க. இப்போ இருட்டு வராதுன்னு அர்த்தம். அப்ப நான் சொல்ற பொருளை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இருட்டே கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்றேன். என்னங்கய்யா என்னமோ இப்படிலாம் சொல்றீங்களா, இருட்டு கிடையாதுன்னா ராத்திரியாருன்னா இருட்டு வருது போறது, அதை சொல்லல. அது உலகம் சுத்துது, அது இரவு பகல் வந்து கொண்டிருக்கு. உங்க வாழ்க்கையை பொறுத்தவரை இருட்டு கிடையாதுன்னு சொல்றேன். வாழ்க்கையை பொறுத்தவரை இருட்டே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதான், வெளிச்சம் தான். இருட்டை நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். இருட்டு வந்து விடுமோ, கண்ணிருந்தும் குருடர்களாயின்னு சொன்னதனுடைய கருத்து காரணம் என்னன்னா, கருத்து இழந்தவர்கள் ஆனவனால்தான் அவங்க கண்ணிருந்தும் குருடர்களாம். காரணம் எப்போ இருந்தாலும் ஏதாவது வந்து விடுமோ, ஏதாவது நடந்து விடுமோ, யார்கிட்டயாவது ஏதாவது தீமை வந்து விடுமோ என்ற பயம் எப்போதுமே மனிதனுக்கு. இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் இந்த பயம். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த வெளிச்சத்துல எப்பேற்பட்ட இடத்துல இருக்கு. ஏன் இது தடைபடாத தீபமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குன்னா, எப்போதுமே வெளிச்சம் தான் இருந்துட்டு இருக்கு. அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி கவலைப்படாது. அப்பேற்பட்ட சமூகத்துலதான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால இருளை பற்றிய சிந்தனை வேண்டாம், இருளை பற்றிய என்ன வேண்டாம், பயம் வேண்டாம். பயம் பூஜ்யம், பயம் பூஜ்யம். சன்மார்க்க அன்பருக்கு என்னை சாடி இருக்கிறவங்க பயம் பூஜ்யம். பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாதுங்கிறாரு, அது வேற. அது என்ன, அவர் சமூகத்துல வரும்போது நான் கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறேனா, நான் சரியாக இருக்கிறேனா, என்னுடைய சரியான பார்வையாக இருக்கிறதா, நான் ஒவ்வொன்றிலும் சரியா உங்களை நினைச்சு நான் போறேனா, இல்ல உங்களுடைய அருளுக்கு பொருத்தமில்லாத செயல்களை என்னை மீறி ஏதாவது செய்து விடுகிறேனா, உன் அருளுக்கு பொருத்தமில்லாத, உங்களுடைய அருளுக்கு சம்மதம் இல்லாத விஷயத்தை ஏதாவது நான் செய்து விடுகிறேனா, யாருக்காவது நான் என்னை அறியாமல் துன்பம் செய்து விட்டேனா, யாருடைய மனசாவது ரொம்ப வருடி விட்டேனா, இது பரிச்சேத பயம். இங்க சமூகத்துல வரும்போதுதான் பயம். வெளியில போயிட்டீங்க, எவ்வளவு பெரிய ஆளாங்க அப்புறச்சு வேற. நீங்க அது நடக்கிற பான்மையில் ஒரு இங்கிதமா நடக்கிறது பேசுறாங்க. பயம், பயம் பூஜ்யம். இத மாதிரி எல்லாம் யாருக்குமே பெருமாள் மாதிரி சொன்னதில்லை. அதனால அவ்வளவு ஒரு இந்த அகவல்ல திருவருட்பா மூலமா நம்ம உலகத்துக்கு தோற்றி நம்ம மேல இவ்வளவு அக்கறையோட மனித குலத்து மேல இவ்வளவு வச்சு எந்த ஞானியும் நம்ம நித்திய வாழ்வதற்கு யுகத்திலேயே ரொம்ப செம்மையா சிறப்பா வாழ்வதற்கு நம்மள 100 பேர் அண்டித்தான் வாழணும். அண்டினா உங்களால வாழ்விக்கப்படும் அப்படிதான் இருக்கணுமே தவிர நீ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு என்னிடம் ஈது நீ கொடுத்து ஈது இன்னாருக்கு இடு. அதுதான் பொருள். அதை புரியாத பொருள் சொல்லக்கூடாது. இன்னாருக்கு இடு என்று சொல்லும் போது அவருக்கு இல்லை, இடுவது கூட நீ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லைங்கிறாரு. எதை கொடுக்கறது? பசிக்கு சோற. அதுக்குதான் ஒரு பேரும் இல்லையா, இவர் பெரியர் இவர் சிறியர் என்று பார்ப்பது அழகல்லவே, அதை மட்டும்தான் கொடுக்க சொன்னாரு. இந்த கையில இருக்க பொருள் அப்படின்னா கூட இந்த காசை கொடுக்கறதுக்கு கூட தகுதி உள்ள மனிதனை பார்க்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க பாருங்க பொருள், ஞானம், அறிவு, அதையும் தகுதி. கையில உள்ள பொருள், அகத்தில் உள்ள பொருள் உத்தமர்களுக்கே கொடுக்கணும். அது கோடி பங்கு பண்பறியாக ஆட்சி விடக்கூடாது. அது துன்பமாகவும் அதையும் விட்டான்.
நன்று ஆற்றலும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றார்கள். நல்லது செய்ய போய் மாட்டிக்குவார். வாழ்க்கையை புரிஞ்சு கொள்கிறது. அதனால உத்தமர்களுக்கு, உயர்ந்தோருக்கு, ஆண்டவனுடைய உண்மையான அடியார்களாக இருந்தால் அவங்க அது இறை அந்த மாதிரி இருக்க அகப்பொருளையும் புறப்பொருளையும் கொடுக்க சொல்றாரு. ஏழுமே பாராட்டாம கொடுக்க சொல்றது ஒண்ணே ஒண்ணு. எப்படி சட்டம் பாருங்க ஏற்றி வச்சிருக்காரு. சாப்பாடு ஒண்ணு, அவன் கொலகாரனா வந்து பார்க்காது, பசியோட வந்து போட்டு, அவன் எந்த நாடு, எந்த மதம், எந்த இனம், என்ன மொழி, என்ன இது, அவன் துரோகியா நல்லவனா கெட்டவனா, இருநிலத்தே பசித்தவருக்கு சோரிடும் பொழுது இவர் பெரியது இவர் சிறியது என்று பார்க்கிறார். ஆத்ம திருப்தி சாப்பிட்டோம். பாக்கி எதையுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. இந்த குழப்பம் ஒரு சமயவாதியை கூப்பிட்டு கேளுங்க, எல்லாம் குழப்பம் ஒண்ணு கிடக்கும். நான் ரொம்ப நாளா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன், ஆனா என்னை விட்டு ஒண்ணுமே போக மாட்டேங்க. நான் என்னென்னமோலாம் பண்ணிட்டேங்க, என்னென்னமோ பண்ணி சாஸ்திரம் பண்ணேன், வேள்வி பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். நிம்மதி நிறைவு ஆனந்தம், நிம்மதி நிறைவு ஆனந்தம், உள்ளுக்குள்ள சுழிக்கிறது ஆனந்தம் இருக்கவே இருக்காது. இதுக்குதான் மனிதன் போராடி. இது எவ்வளவு சமாளிக்கும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வாழ்வு, இதெல்லாம் சிறப்பு. அப்புறம் நம்ம குழந்தை குட்டி நம்முடைய இதுங்களுக்கு வந்து அந்த பெருமான் வழிகாட்டுறது அவங்க உயர்த்தி வைக்கிறது. நல்ல அறிவு, நல்லொழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல அறிவு ஒழுக்கத்தை உண்டாக்கி அவர்களை கல்வி கேள்விகள் ஞானங்களில் சிறந்தவர்களாக நம்ம கடமை. வெறும் மிஷின் மாதிரி ஆக்கிட்டு போயிடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படும். ஒரு சின்ன இதை தாங்கிக்க முடியும், மனசை வலுப்படுத்தும், அறிவு கொடுக்கும். அந்த மாதிரி நாங்கள் குழந்தைங்க எல்லாம் உட்காந்து 10 பிள்ளைங்க சன்மார்கள் எல்லாம் எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சுட்டு அறநெறி வகுப்பு அப்படின்னு வாரம் வாரம் சொல்லிக் கொடுக்கணும். என்னால எல்லாம் முடியல. எப்படி இருக்கணும், மனசுனா என்ன, அதுல என்ன வருது, பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க ஐயா. தத்துவங்களை பத்தி, அதனுடைய நாம ரூப சொரூபங்களை பத்தி பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னவர் ஐயா. பெண்ணுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தமா, எல்லாம் அவங்களை சுட்டு போட்டாலும் வருமா அப்படின்னு எல்லா ஞானி பெரியவர் யோகிகள் அது ஒரே வராது. பெருமான் சொன்னார், உங்கள் துரிய ஆசிரம வாழ்க்கையில் உங்களோடு ஒத்துருப்பார்கள். துரிய ஆசிரம வாழ்க்கை, துரிய ஆசிரமம். நீங்க மேல்நிலைக்கு போய் ஞானத்துக்காக வாழ்ந்துருக்கீங்கன்னு வச்சுங்க, கடைசி ஸ்டேஜில் உங்களுக்கு அப்படியே உட்கார்ந்து படிங்க. அந்த காலத்துல ரிஷி பத்தினிகள்லாம் இருந்தாங்க, கதை சொல்லு. அவங்க கூட ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு விட்டாங்க. அதை சொல்றாரு. அது மாதிரி சொல்லி ஒரு வகுப்பு பிராக்டிக்கல். இப்ப ஒரு சின்ன தோல்வியை வந்து அவங்களால தாங்க முடியும். எதுக்கேட்டாலும் நமக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, டேஸ்ட் பண்றதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, உலகத்தை புரிய வைக்கணும். இப்ப இருக்கிற கல்வியெல்லாம் உலகத்தை புரியவே வைக்க ஒண்ணுமே செய்யாது. வீக்காய் இருக்கிற பணியெல்லாம் மனிதனை ரொம்ப வீக்காய். பேராசிரியர் தற்கொலை செய்து கொண்டார், பெரிய பேராசிரியர். எல்லாம் சின்ன விஷயத்துல தற்கொலை பண்ணிட்டார். பெரிய பேராசிரியர். இதுதான் உலகம். அதனால இதெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட இடம். இதெல்லாம் நமக்கு இல்லாம எல்லா வகையிலையும் நம்ம ரொம்ப உயர்ந்த இடத்துல வைக்கக்கூடிய இடத்துல தான் நாம வந்து வாழ்ந்துட்டோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதனால முழுமையாக வந்து கருத்து கனக வீடுதான் இளங்கும் போட்டாங்க. ஈஸியாக போயிட்டே இருக்கோம். ஐயாவை நினைச்சிட்டு செயல்படுங்க. அப்போ முடிஞ்சா வாங்க. டெய்லி படிக்கிறார். டெய்லி படிக்கிறது, டெய்லி படிச்சு தனியாக அவங்க ஆரம்பிக்கிறது
பக்கத்திலே வச்சுக்கணும். கடவுள் பெருவிலைக்கு வாங்க, உங்களுடைய நேரம் வந்துட்டு டைம் ஒன்னாந்தேதி ரைட். நான் பூசத்துக்கு போயிட்டுருக்கேன். ஆமாம், ஒன்னாந்தேதி சேர்த்து போக முடியாது. ஒன்னாந்தேதி பூசத்துக்கு வரணும். ஜஸ்ட் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஞான சொல்லுறது இதான் தகவல். ஓரளவு இப்படியே ஆரம்பிச்சோம். அதனால அகவல் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் படித்து 6 திருமுறை 5 திருமுறை எல்லாம் படித்து இது பண்ணிடுது. தகவலை படித்தாங்க ஆண்டவருடைய பெருமை அதில் இருக்குது. எல்லா மந்திரங்களுக்கும் மேலான மந்திரம் அருட்பெருஞ்சோதின்னு 1000 முறைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. அதை திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ரொம்ப நம்மளை பக்குவப்படுத்த உயர்த்தும், பலப்படுத்தும். ஒரு இடத்துல சொல்ற எம்பலம் 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 என தொழுது ஏற்றினோர்க்கு அருள்புரி அம்பலத்தாடல் செய்ய அனுப்புறது. எம்பலம் என தொழுது, என்னுடைய பலமே நீதான் ஐயா, வேற இந்த உலகத்துல எந்த பலமும் இல்லை. இந்த ஆடு நிறுவனம் இது இது வந்து இது வந்து இது வந்து இப்ப நம்மளுடைய சௌரியத்துக்காக அப்படி அசைது பண்ண இதுவா இது உட்கார்ந்துக்கிறோம் நம்ம காலுக்கு இந்த பிரயாசம் இந்த பிரயாசம் இந்த உடல் சாதி அதுதான் இது எல்லாமே. வேற என்ன இது வந்து எனக்கு உடலுக்கோ என் உயிருக்கோ இல்லை என் சந்ததிகளுக்கோ இல்லை என்னுடைய மனைவி மக்களுக்கோ ஏதாவது செஞ்சிருமா, காப்பாற்றுமா? தேவை. அதாவது எப்படின்னா தேவை. பொருட்கல்விங்கிறது உணவு மற்ற சௌக்கியம் அனுபவிச்சுக்கிறதுக்கு பொருள் தேவை. ஆனா உயிருக்கு ஒண்ணுன்னா இது வந்து காவந்துக்கணுமா? ஒண்ணுமே செய்யும். அது ஜீவானுபவத்தில் ஐயா சொல்றாரு, இதெல்லாம் நீங்க படாடோபமா ஆடம்பரமா இதெல்லாம் பொருள் செலவு பண்ணி பெரிய எல்லாம் இப்போ ஏதாவது ஒரு இது சின்னது ஏற்பட்டு போகுதுன்னா அப்போ லவனமும் இருக்கீங்களா என்ன செய்யலாம்? அப்போ வந்து பதித்தவங்களுக்கு பதிக்கப்பட்டோம் பசியாட்டு வச்சுருக்கோம் திருப்தி இருந்தா உன்னை நிச்சயமா காக்கும். அது சக்தி இருந்தா அப்போ அந்த திருப்தியும் வந்து உன்னை வந்து பாதுகாக்கணும். அதனால பொருட்செலவு அந்த செலவு பண்ணிங்கன்னா அடைய மாட்டாங்க. வந்து இதுல கருத்து வச்சு நீ செஞ்சீங்கன்னா அது உனக்கு உபயோகமா இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி காரியங்களை பெரும்பகுதி செய்து மற்றபடியெல்லாம் மீதான ஆடம்பரங்கள் எல்லா இதுவும் இந்த கோல் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. உடம்பு படிச்சுட்டு கருத்தில் வைக்கிறது இது ஒரு ரொம்ப காலமாக நான் செஞ்சிருக்கேன். அப்படி ஒரு அந்த பாராயணம் அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம். அகவலை பற்றி ஒரு இது சொல்லிட்டேன். அகவல் அகவல்னா என்ன? அகவல் படிக்கிறது இப்போ வந்து நம்ம அகவல் படிக்கிறோம்ல, அகவல் பாராயணம். இந்த அகவல் இது வந்து பெருமானார் வந்து சித்தி விழாவில் இருக்கும்போது நெல்லை வச்சா தான் நல்லா இருக்கும். சவுண்டு அதிகமாக வச்சா தான் அது ஆகும். அவர்கிட்ட சொன்னார். அது ஆஃப் பண்ணிருக்கேன். இல்லை பெருமாள் வந்து நம்முடைய வள்ளல் பெருமாள் வந்து
சித்திவிநாத திருமாலையில ஒரு கேட்டது அப்படியே அவர் கேட்டதுல என்ன செஞ்சிருக்காங்க ஓய்வு பசங்க நிச்சயமாக அப்படி அந்த விஷயம் ஏற்படுத்தல அவருக்கு ஆசை புதுசு வந்து வரணுன்ட்டு அழைச்சிட்டு வரேன். அவருக்கு வந்து யாராவது தான் இருக்க முடியுதுன்னு ஒரே ஒரு கேட்கல காதுல வாங்கிக்க பொண்ணு வேலை பண்ணி நம்ம அகம் பாராயணம் படிச்சோம்ல, அது அது வந்து அவருடைய பெருமையை வந்து இதுவரைக்கும் எதனாலையும் ஈடுபடுத்தி சொல்ல முடியாது, ஒப்புவமாக சொல்ல முடியாது. வேற இந்த உலகத்தில் தோன்றிய வேதம், பெரிய ஆகமம், பெரிய மந்திரங்கள், சாஸ்திரங்கள், இன்னும் நாளை மாதிரி அவங்க வந்து எழுதிய நூல்கள் எதனுடையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப முடிந்த முடிவான உயர்வுடையது இந்த படிச்ச அகவல் பாராட்டு. இந்த அகவல் வந்து பெருமான் வந்து மேற்கொள்ள ஒரு 4 வருஷம் கடைசியாக தங்கியிருக்காங்க திருக்காப்பட்டிக்கு முன்னாடி. அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் எழுதுனது. அன்னைக்கு ஒரே ராத்திரிக்க ஒரு இரவுலையே இந்த 1896 அடி எழுதி வச்சுட்டாங்க. ஒரு இரவுல எழுதுனது. இது வந்து 1596 வரி. இது தமிழ் படி பார்த்தோம்னா இதுக்கு அகவற்பான்னு பேர். தமிழ் படி பார்த்தா நிறைய இந்த பாக்களுடைய இதெல்லாம் படிச்சிருக்கீங்க தமிழ்ல. வஞ்சிப்பா, கழிப்பா, வெண்பா, அகவல்பா தமிழ்ல வரும். பாக்கள் எப்படி அதுல நம்ம இலக்கணத்திலேயே வந்து 1000 அடிக்கு மேல வந்து அகவல்பா இல்லைன்னு தொல்காப்பியர் இலக்கணத்தில் குறிப்பிடப்பட்டோம். ஆனால் பெருமானார் 1596 அடிகள்னா இலக்கண வரம்பையும் கடந்து பாடியிருக்கிறார். இது பெரிய வியக்கக்கூடியது. புலவர் பெருமக்கள்லாம் உலகத்தில் இருக்கிற புலவர்லாம் வியக்கலாம். ஏன்னா 1596 அடியில் அகவலாம். இது வரைக்கும் இது இல்லை. மணிவாச பெருமாள் வந்து திருவாசகத்தாகவும் படிக்கிறார் அண்டகிரியை பற்றி. அது சும்மா கொஞ்சம் ரொம்ப சொற்பம். ஆனால் 1596 அடிகள் கொண்ட ஒரு பெரிய அகவல்பாங்கிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 6000 பாடல்கள் திருவள்ளுவர் ஐயா பாடல் 6000 பாடல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அது ஆண்டவனுடைய திருவள்ளுவர் காலம் வரும்போது அப்படியே படிக்கலாம். ஆனா திருவள்ளுவர் 6 திருமுறையும் ஒரு ஞான உடம்பு, ஒரு மனிதனுடைய ஞான உடம்பு அப்படின்னு சொன்னா, அதுல 6ஆம் திருமுறை இருக்கு. அது மட்டும் தலைப்பாகும் சிரம். அந்த சிரசுல கண்ணு உறுப்பு இருக்குல்ல, அந்த கண்ணு தான் அழுப்பு. 6 திருமுறைகளும் ஒரு ஞான உடம்பு எனில் அதுல சிரம் மட்டும் தலைபாகம் மட்டும் 6ஆம் திருமுறையை குறிக்கும். அந்த 6ஆம் திருமுறையில சிரசுல உள்ள கண்ணை போன்றது இந்த திருவள்ளுவர் அருட்பெருஞ்சோதி அகவல். அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மணியை போன்றது மகாமந்திரம். கண்மணி கண்மணியாக உள்ளது மகாமந்திரம். அருட்பா பூரா படிச்சீங்கன்னா 2 கண்ணை போலது. 6 திருமுறை படிச்சீங்கன்னா சிரம். மற்ற 5 திருமுறை படிச்சா கம்ப்ளீட்டா உடம்பு முடிச்சிருக்காங்க. அவளை எளிமையா அதை வந்து ஆக்கி கொடுத்துருக்காங்க. இந்த அகவல் படிக்கிறதுக்கு சில விதிகள்லாம் இருக்கு. கால நேரத்துல இருக்கும். அதுக்கு பேர் வந்து நீங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம ஐயா வந்து அமுத காலம்னு சொல்லுவாங்க. காலையில 4 மணி எந்திரிச்சு கைகாலெல்லாம் சுத்தம் பண்ணி உட்கார்ந்து தீபம் பண்ணி படிக்கணும். கரெக்டாக 6 வரைக்கும் படிக்கணும். 2 மணி நேரம் படிக்கணும். இவ்வளோ ஸ்பீடாலாம் படிக்கக்கூடாது. நம்ம நேரம் சொன்னோம் சரியே நம்ம படிக்கணும். ஆனால் 2 மணி நேரம் 5 நாழிகைன்னு பேர். 5 நாழிகைங்கிறது 2 மணி நேரம். 2.5 நாழிகை 1 மணி நேரம். 5 நாழிகைங்கிறது 2 மணி நேரம். 4 to 6 ஃபஸ்ட்டு நம்ம அதுலேருந்து படித்தோம்னா முதல்ல அந்த திருவடி துளசி, அகவல், அட்டகம் 3 பிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா இந்த திருப்பள்ளி எழுச்சி காலையில் திருப்பள்ளி எழுச்சி படித்து தான் ரொம்ப மனசுக்கு உற்சாகமாக
நம்ம திருப்பள்ளி எழுச்சி படிக்காம படிக்கிறோம். திருப்பள்ளி எழுச்சி பெருமானை வந்து இந்த பள்ளி எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அது படித்தாலும் 2 மணி நேரம் ஆகும். இது மொத்தம் 5 நாழிகை. இது கால நேரத்தில் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அமைதியாக நிறுத்தி படிக்கணும். டைம் ஒரு 2 மணி நேரம், இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கூட படிக்கலாம். அவ்வளவு கூட 1.5 மணி நேரமாக எடுத்துக்கணும். 1 மணி நேரத்திலேயே கடன்னு படிக்கக்கூடாது. எதுவுமே அதை வேண்டாம். அது மாதிரி தினமும் படிக்கிறவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. பல ஆண்டுகளாக படிக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு இப்போ வந்து இப்போ கோவில்சாமி 74-75 வயசாக சின்ன வயசுலேருந்தே பாராயணம். அவர் உடம்புக்கு எந்த விதமான நோய், எந்த விதமான எந்தவும் சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டு என்ன இவங்க ஐயா அப்படின்ற விசேஷம் இல்லை. எனக்கு சின்ன பிராயத்திலேருந்து பெருமாள் இந்த காலையில் எழுச்சோன்னு இந்த அகவலை படித்து முடிச்சுக்கணும். இது எனக்கு ஒரு பழக்கம். இதை ரொட்டீனாக செய்யும். எங்கே போனாலும், எந்த ஒரு விருந்தாடி போகணும், ஒரு நிகழ்ச்சி சன்மார்க்க நிகழ்ச்சி போனாலும் தர அங்கே விடாதுக்கு முன்னாடி ஒரு காலையில் எழுச்சிடுவார். குளிச்சு கழிச்சுட்டு வந்து உட்கார்ந்து உடனே படிப்பார். அவர் தனக்குன்னு படிப்பார். இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் காலையில் எழுச்சி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். கிடுகிடுன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். இது ஒரு பழக்கமாக அவர் அந்த அகவல் பாராயணம் படிக்கிறது அன்னைக்கு பூரா எனக்கு வந்து இல்லைன்னா அன்னைக்கு எனக்கு நிறையவே இருக்காது. இது ஒரு ரொம்ப காலமாக நான் செஞ்சுருக்கேன். அது ஒரு அந்த பாராயணம் அவர் உணர்ந்து அறிஞ்சு படிக்கிறது. ஆனால் அதை பக்திபூர்வமாக நம்ம வந்து படிக்கிறது. அவர் பக்திபூர்வமாக படிக்கிறாரு. அப்படி படிக்கிறதுக்கு பலன். அதே மாதிரி எல்லாவற்றையும் ஒரு விண்ணப்பத்தின் அடிப்படையில் இப்போ பெருமாண்ட தன்னை பூரணமாக ஒப்படைச்சிக்கிட்டு அவர் வாழ்க்கையை தொடங்கி வாழ்கிற வாழ்க்கை வேறு. அது ரொம்ப எல்லாத்துக்கும் மேலான வாழ்க்கை. இப்போ நம்மலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துக்கு இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இப்போ அகவல் பாராயணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனைக்காக படிக்கணும். அது எப்படின்னா தொடர்ந்து 1 வாரம் படிக்கிறது, 7 நாள் படிக்கிறது, 9 நாள் படிக்கிறது, 3 நாட்கள் படிக்கிறது. இப்படி ஒரு வருடம் இன்னைக்கு 3 நாளாக தொடர்ந்து அகவல் பாராயணம் படிக்கிறது. ஒரு கருமத்தை ஒரு இதை தீப முன்னிலையில் வச்சுட்டு 51 முறை படிக்கிறது. இது மாதிரிலாம் நிறைய உபாயங்கள்லாம் இருக்கு. அதை எழுது முடியும். அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். ஐயாக்கள் விண்ணப்பத்தை சரி இதை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக இருக்கணும்னா அது நடக்கும். அது மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் ஆகிடும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஆகிடும். இந்த செய்வன கோளாறு, இந்த மந்திர உச்சாரணத்தினால திரும்பங்களை எழுதுறது, இப்படிப்பட்ட இதெல்லாம் சில பேருக்கு வந்து நானே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து தொடர்ந்து உட்கார வச்சு தகவல் பண்ணேன் அப்படின்னு. அது மாதிரிலாம் போயிருக்கு. சில பெண்களுக்கு மனநோயாளியாக இருக்காங்க. அவங்களையெல்லாம் உட்கார வச்சு தொடர்ந்து அவங்களுக்கு கூட்டிட்டு சௌகரியம் இருக்கு. கோர்ட்டு வியாஜிய வழக்கில் ஆகப்பட்டு விருது போனவங்களாம் இருக்காங்க. அவர் அதுலேருந்து விடுதலை ஆகிட்டார். சன்மார்க்க அன்பர் ஏன் இவருக்கு இதெல்லாம் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. அது வந்து சார்புனால வந்துட்டு கொஞ்சம் விளங்கிக்காமல் அல்லது விளக்கம் இல்லாமல் நமக்கெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அவர்கிட்ட வளர்த்து பெருமாட்ட எந்த தடையும் வரக்கூடாது. எது ஒரு சின்ன தடை கூட இல்லாத அளவுக்கு வாழ்வாமல் வாழ்கிற வாழ்க்கையை தான் பெருமாள் உணர்த்துறாரு. அந்த மாதிரி வழிகாட்டுறாரு. செம்மையாக போகணும். எதையும் நிதானமாக எதையும் யோசித்து சிந்திச்சு ஆறாமரை பெருமாட்டை வச்சு தான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. அது மாதிரி போனோம்னா எல்லா இதுலையும் அது மாதிரி இந்த அகவல் வந்து அவ்வளோ போட்டுக்கக்கூடிய இதுகளை நமக்கு செய்திக்க முடியாது. அதை முறையாக படித்து வந்தோம்னா நிறைய படம். அடுத்து இந்த அகவலை பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வரும்போது அப்படியே யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்திலேருந்து நீங்கள் வேதம்லாம் இந்த உலகத்தில் வேற எந்த நூலுமே படித்து கடவுளுடைய நிலையை தெரிஞ்சிக்கவே வேண்டியது. படித்தாலும் ஒன்றும் விளங்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பாங்க. சமயங்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய சமயம், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயத்தெல்லாம் பார்த்தோன்னா அவங்கவுங்க சமய இதைத்தான் அவங்க பெரிதாக எழுதியிருப்பாங்க. அவங்க சமயத்தை போட்டி இந்த கர்த்தாக்கள் இருக்காங்கல்ல, இயேசுன்னா அவருடைய தலைவர் இயேசு கிறிஸ்து, மதியம் நாயகம், இப்படி அந்த சமயத்துக்கு உட்பட்டு அந்த மதத்துக்கு உட்பட்டு அதுக்கு உள்ளவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையான கடவுளுங்கிறவர் யாரு, அவருடைய சொரூபம் எப்படி, அவர் எப்படி அண்ட சராசரங்கள் இயக்குறாரு, உயிரினத்தில் எவ்வளோ கருணை வச்சு இயக்குறாரு, அவர்கிட்ட பேதாபேதம் இல்லாமல் எப்படி நடக்குது, இந்த உலகியலை பொறுத்தவரை இந்த பிரபஞ்சம்லாம் எப்படி தோன்றியது, இதில் இருக்கிற பஞ்சபூதங்கள் எப்படி இயக்குது, இது எப்படி மனிதனை சிருஷ்டி பண்ணுது, உயிர்கள்லாம் எப்படி வாழுது,
என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அதுல பூரா ஆண்டவருடைய பெருமை அனைத்து, அவருடைய செயல் அனைத்து, கடவுள்னா அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி எல்லாம் இருக்கிறாரு, அதை பெருமான் எப்படி அடைஞ்சாரு, தனக்கு எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறதும் அதுல வரும். இப்ப நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பஞ்சபூத விதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சயின்ஸ், விஞ்ஞானத்தால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப விஞ்ஞானம் ஒரு அணுன்னு ஒரு சயின்ஸ் அணுவை கண்டுபிடிச்சது. மனிதன் ஒரு அணுன்னு விஞ்ஞானத்துல அறிவியல்ல கண்டுபிடிச்சது. அதை பத்தி படிச்சிருக்கீங்க. அந்த அணுவை பிளக்கலாம். அதுல அப்படி பிளக்கும் போது அதுல வேற ஆற்றல் சக்தி உண்டாகுது. அந்த சக்தியினால பல இதுகளை இயக்கலாம் அப்படிங்கிறத இப்ப விஞ்ஞானம் அணு ஆற்றலை கண்டுபிடிச்சது. ஆனா அந்த அணுங்கிறது பெருமான் சொல்றாரு 7 அணு இருக்குங்கிறது. அணுவிலேயே 7 அணு சொல்றாரு. இவங்க கண்டுபிடிச்சது இது எங்க இருந்து வந்தது இது வரைக்கும் யாரும் சொல்லல. வாலணு, திரவணு, துரு அணு, குரு அணு, அணு, பரமணு, துரு அணு, 7 அணு சொல்றாரு. இது இந்த அண்டத்துல உள்ள பிரபஞ்ச வெளியிலேருந்து இந்த 7 அணுக்கள் சிருஷ்டியாகி இது உலகத்துக்கு இந்த அணுக்கள் தான் எல்லாமா உருவாகிருக்கு. எதை எடுத்தாலும் அணு பயணம். இந்த கடைசியா பார்த்தா எல்லாமே அணு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா சொல்றாங்க அன்பனும் அணுவில் அமைந்த பேரொழியும், அணுவுள் அமைந்த பேரொழி. அணுக்குள்ளார இவ்வளவு சக்தி இருக்கு, பேர ஆற்றல் இருக்குங்கிறாங்க. அணுவுல ஒளி இருக்குங்கிறாரு, பேரொழி இருக்குங்கிறாரு. அப்ப இந்த 7 விதமான அணுக்கள், அந்த வாரணு, திரவணு, யுகுவனு, குருவனு, பரமனு, அணு, இந்த அணுங்கிற ஒன்னதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க. பாக்கி இருக்கிற ஆடு திரவணுன்னா என்ன, விகுவணுன்னா என்ன, பரமணுன்னா என்ன, இதெல்லாம் இன்னும் ஒண்ணும் கண்டுபிடிக்க. இந்த அணுக்கள்லாம் இருக்கு. இன்னொன்று ஆதி சூரியன்ல இருந்து இங்க வருது பாருங்க. இந்த அணுக்கள்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. பொதுவா அதை பத்திய ஆராய்ச்சி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல முழுமையா அதுல துல்லியமா அது காண முடியும். ஆனா பெருமான் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆதியை பத்தி, இந்த அண்டத்துல உள்ள சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை பத்தி எல்லாம் அந்த மாதிரி வரும்போது இந்த பஞ்சபூதங்களை பத்தி சொல்றது நான் சொல்லணும். மண் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன சொல்றாருங்கிறது நமக்கே புரியல. தமிழ்ல தான் இருக்குது. மண்ணினில் 5 வகையும் கலந்து இருக்கு. அன்முத ஒழுக்கா இருக்கு. 5 வகைங்கிறது 25 வகையான தத்துவத்தை சொல்றாரு. 5 வகையும் கலந்து 5 25 வகையான அம்சங்களை அதுல சொல்றாரு. அது என்னன்னு நமக்கு தெரியும். மண்ணினில் 5 இயல் சொல்லுவார். மண்ணில் 5 வகையும் கலந்து கொண்டு 5 இயல்னு சொல்லும்போது 5 வகையான வகையை சொல்றாரு மண்ணுல. இப்ப நம்ம தமிழ் இலக்கியத்தில் தெரியும். குறிஞ்சி, முல்லை, முருகன், பாலை, நெய்தல் அப்படி சொல்லினாதான் இருக்கும். ஒரு பக்கம் கடல் பகுதி அந்த நிலத்துல, ஒரு பக்கம் மலைப்பகுதி, ஒரு பக்கம் மண் பகுதி என்று. இந்த பெருமான் பார்த்தீங்கன்னா 5 வகையான நிலத்துல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழே பூமியில இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த மண்ணின் தன்மைகள், மண்ணின் இருக்க சக்தி, மண்ணினுடைய வெப்ப சக்தி, மண்ணுக்குள்ளார என்னென்ன இருக்கு, இதை கண்டுபிடிச்சாவே அகவல் அவ்வளவு பெரிய விஞ்ஞானம். ஆனா என்ன சொல்றாரு என்னன்னு நம்முடைய அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. எந்த தமிழ் புலமைக்கும் இது கட்டுப்படாத ஒண்ணு. அவருடைய அருளை பெற்றோம்னா நிச்சயமா அவருடைய அருளால எல்லாருக்கும் நினைக்கணும். அந்த அளவுக்கு மண்ணை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி நீரை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர்னு இடத்துல 4 இயல், இது 5 இயல், அது 4 இயல். அந்த நீர்ல என்னென்ன கலந்துருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு. மண்ணுல உயிர்களை பத்தி சொல்றாரு, தண்ணீர உயிர்களை பத்தி சொல்றாரு. மண்ணினில் உயிர் பல, நீரினில் உயிர் பல சொல்றாரு. நீங்க நல்ல அப்புறம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நெருப்பு, தீயை பத்தி சொல்றாரு. தீயினுடைய வகைகள் இப்ப 4 கிலோ தீயினில் 3 சொல்றாரா. அதை சொல்லிட்டு தீயினில் உயிர்கள் பலங்கிறார். நெருப்பு இருக்கிற உயிர் இல்லாத இடம் இல்லைங்கிறார். உயிர் மண்ணுல உயிர், நீர்ல உயிர், நெருப்புலையும் உயிர் இருக்குங்கிறாரு. எப்படி நெருப்புல உயிர் சொல்ற. ஒரு காலத்துல நம்ம நாள் பத்திரிகையில படித்தேன். ஒரு 15-20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆந்திராவில் புயல் அடிச்ச போது இந்த கடல்ல இருந்து ரைஸ் ஆகி
ரொம்ப ஒரு தென்னை மரம் 1.5 தென்னை மரம் இருந்து இந்த அலைகள் போகும்போது நெருப்பு ஜுவாலைய பார்த்தாங்க. எனக்கு தண்ணியில இருந்து நெருப்பு பார்த்தேங்கிறத நான் அன்னைக்கு வந்து இந்த பத்திரிகையில படிச்சேன். நான் பார்த்து சொன்னதை எனக்கு அகவல் வச்சு நீரினில் தீயினில் நீரும் நீரினில் தீயும். நீரை வந்து அவிக்கும், ஆனா அவிக்கிற நீரிலேயே தீ வந்து கொழுந்து விட்டு எரியுது. கேஸ் ஃபார்ம் ஆகி வெளியில வருது இல்ல, என்ன மழை பெஞ்சாலும் நிக்காது, அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தண்ணிலேயே எரியும். அதே மாதிரி நீரை பத்தி சொல்றாரு, நெருப்பை பத்தி சொல்றாரு, அதுல உயிர்களை பத்தி சொல்றாரு. அதுல 3 வகை சொல்றாரு. அப்புறம் எடுத்தீங்கன்னா காற்று. காற்று எடுத்தீங்கன்னா 2 வந்துட்டு, காற்றில் 2 பிராணவாயு, அபானவாயு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. பிராணவாயு 2. காற்றுல வந்து 2 வகையான, மனிதனுக்கு வந்து ஒண்ணு வெளியிடப்படும் வச்சு ஒண்ணு உள்ள மனித ஜீவராசி. இதை பத்தி சொல்றாரு. அதுல உயிரிழப்பு, அதுல வகைகள், அதனுடைய ஆற்றலை பற்றி கொடுக்கிறார், அதனுடைய சக்தியை பற்றி கொடுக்கிறார். அதுல எவ்வளவு சக்தி சித்தர்கள் இருக்காரு, எவ்வளவு ஆற்றல், தெய்வ சக்தி அந்த காற்றுல எவ்வளவு. இதுல வேதங்களால கூட சமயங்களால கூட கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பிரம்மாண்டமான கர்த்தாக்கள், தேவதைகள் இதெல்லாம், அதுக்கு மந்திர உற்சாகம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்டுப்பாட்டுல ஒரு சின்ன குறுகிய நிலைக்குள்ளேயே இந்த உலகத்தை ஆட்டி இயக்கிட்டு இருந்திருக்கு இந்த வேதமும் ஆகும். இதெல்லாம் தூக்கி போட்டு எவ்வளவு பெருமாள் ஒளியினுடைய ஆற்றலை வச்சு இந்த இதை வச்சு இப்ப வச்சு இது மூலமா நீ வெளியில என்ன வெளியில இது மட்டும் இல்ல, ஒளிதானே இன்னைக்கு உலகத்தை வாழ்விச்சுட்டு இருக்கு. ஒளி இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இயக்கம் இல்லை, எல்லாமே ஒளிதான். இன்னைக்கு இந்த உலகம் இந்த பூமண்டலம் வந்ததே ஒளியில இருந்து. இந்த பூமண்டலம் இயங்கிட்டு இருக்கிறத ஒளியில இருந்தானே, ஆதியில இருந்து அது ஒளிதான். இத்தனையும் வச்சு கடைசியா வெளி காற்று அப்பால இருக்கு ஒளி. நான் பஞ்சபூதம் சொன்னேன். இந்த பஞ்சபூதம் இதுக்கு அந்தாண்ட சுத்த நிலையில பூதங்கள் இருக்குங்கிறது அதெல்லாம் யாருமே எட்டி பார்க்க முடியும். அங்கேயும் நீர் வசன கவிதை, பாரதியுடைய வசன கவிதை படிச்சு, நான் மண்ணில் வேலி போடலாம், வானத்தில் வேலி போடலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, வானத்திலும் வேலி போடலாம், அங்கும் மண்ணுண்டுன்னு சொல்றான் பாரதி. அப்ப என்னடா இவன் எங்க போய் பார்த்தான் இவன் அப்படிங்கும் போது பெருமான் சொன்ன கருத்து, இல்லடா இவ்வளவு கிரகங்கள் எல்லாம் இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு இது இருக்கு, இது வந்து எவ்வளவு நம்முடைய மெய்ஞானத்துல பெருமான் வந்து இவ்வளவு அழகா அண்டப்பட்ட சாசம் பத்தி நம்முடைய நம்ம மீது உள்ள கருணையினால் நம்மளை வாழ்விக்கணுங்கிறதுனால மனிதன் மேல வந்து இந்த அளவுக்கு ஒரு தயவோட சொல்லி நம்ம வாழ வைக்கணும், இதே மாதிரி அவர் சொல்லி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பு. அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களை பற்றியே, இந்த 5 பூதங்களை பற்றியே இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உயிர்களை பற்றி, மலையிடை வாழ் உயிர்கள், மண்ணிடை வாழ் உயிர்கள், நீரிடை கடலிடை வாழ் உயிர்கள், அப்புறம் ஊர்வன, நடப்பன, பரப்பன, உயிர் வாழ்வன, அப்புறம் கருவுல உள்ள சிருஷ்டி, கரு உற்பத்தி, அது எப்படி ஜீவிக்குது, எப்படி சிருஷ்டியாகி செய்யுது, இதை பற்றிய ரகசியங்கள், இப்படி எல்லாத்தையும் இறைவனுடைய இதுல சொல்றாரு. இதெல்லாம் உலகத்துல உள்ளது, மனிதனுக்குள்ள உள்ளது, மனித வாழ்க்கை. இதையும் கிடந்து உலகத்தை படைச்சு இது இந்த 5 ஒளி செய்யக்கூடிய கட்ட பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சாமி கடவுள்கள்னு சொல்லி இந்த உலகத்தை விளைக்கிட்டு சொல்லுவாங்களா, அவங்களை யாரு படைச்சு இயக்கிட்டு இருக்காங்க அதையும் சொல்றாரு. சிருட்டி செய் தலைவரும் சிருட்டி செய் அண்டங்களும், காத்தல் செய் தலைவரும் காத்தல் செய் அண்டங்களும், மறைத்தல் செய்ய அனைவரும் மறைத்தல் செய் தலைவர்களும். இதுதான் சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, இன்னைக்கு கோயில் கொண்டு இன்னைக்கு மக்கள்லாம் போய் இவங்களையெல்லாம் படைத்து உற்பத்தி ஆகி எப்படி மனித ஜெனரேஷனை உற்பத்தி பண்றாங்களோ அது போல இந்த ஒரு ஜெனரேஷனும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தலும் இது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதையும் 5 தொழில் ஆதிசை ஐவராதிகளை 5 தொழில் ஆதிசை அழுக்கிறது. இந்த 5 தொழில் செய்யறவரை அவரு 5 தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி உள்ளவரை தான் நான் இப்ப இந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். எப்பேற்பட்ட நம்ம ஏன்னா
எந்த வகையிலையும் வந்து நம்ம தாழ்ந்து போயிருக்கோம். இருக்கிற இடம் நாம் உயர்ந்தே இருக்கிறோங்கிற எண்ணம் மலை போல குன்றாத அளவுக்கு உணர்வுல கலந்து நிற்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இப்ப நீங்க வந்துட்டீங்க, அவரை பிடிச்சிட்டீங்க. அவர் தவிர பெருமான் தான். அந்த எல்லாம் வல்ல பெரும்பதிய நீங்க பற்றுக்கோடாக பிடிக்கிறதுனால பயம், அச்சம், குழப்பம், எந்த சிந்தனையும் கூடாது. எல்லாம் அவர்கிட்ட பார்ப்பாரு. அப்படி வர வேண்டியது அப்படியே அவர்கிட்ட வச்சிட வேண்டியது, போயிட்டு பண்ணிட்டு அவர் பார்த்துருக்கு நான் ஒப்படைச்சிட்டு அப்படியே செய்து இயங்கிட்டு ரொம்ப எளிமையா வர வர உங்க பிரயாசம் குறைஞ்சிட்டு இயக்கங்கள் அதிகம், செயல்கள் அதிகம். பிரயாசையே எடுத்துங்களா, அதாவது போயிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரு வாழ்வா, இப்படி ஒரு வாழ்க்கையா? ஏன்னா மனுஷன் பேயாலயம், காயாலயம், காடு மாடு இப்படியெல்லாம் இல்லாத நமக்கு ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு என்று எண்ணி எண்ணி ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவு மனசுக்குள்ள ரொம்ப ஆண்டவனுக்கு நம்ம விசுவாசியா இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம ஆண்டவன் செய்யணும். அந்த அளவுக்கு உரிய இடம் வந்து இல்லை. இதையெல்லாம் சொல்ல சொல்ற உடம்பை வந்து ரொம்ப பாதுகாத்து பக்குவமா வைத்துக் கொள்ள சொல்றாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு அந்த மாதிரி யாருமே சொல்லுது. உடம்பு ரொம்ப பக்குவமா வச்சுக்க, சரியான ஆகாரங்களை சாப்பிடு, காலத்தோட சாப்பிடு, பசியோட இருக்காத, நேரத்தோட சாப்பிடு. காரியம் ரொம்ப பரிந்து உடம்புக்கு ஒண்ணுன்னா 10 ரூபா. ஒரு நண்பர் உத்தியோகமே உத்தியோகம் கிடைச்சா என் குடும்பம் முடியலாம். ஏய், உடம்பு உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ளலாம், உடம்பை சம்பாதித்துக் கொள்ள முடியாதுரா. அதெல்லாம் உடம்பை உத்தியோகம் வந்து கால நேரி தர்மங்களுக்கு ஏற்றவாறு உத்தியோகங்கள் ஒரு மனிதனுக்கு வாய்க்கும். நீ ஆண்டவனை எல்லாம் உள்ள சுகத்தை நம்பி இருக்கிற, உனக்கு ஆண்டவர் செய்வார். நீ முதல்ல உடம்பை பார்த்துக்கடா. அந்த உடம்பு இல்லைன்னா, இந்த உடம்பு வந்து ரொம்ப பெரிய கருணையினால கொடுக்கப்பட்டது மனித தேவன் தான். இதை வச்சு நீ உலகத்துக்கு உணர்ந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்க. உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் நீ வந்து உடம்பா இருக்கணும், வாழணும், உபயோகமா இருக்கணும்டா. உடம்பு அவ்வளவு பெருசு உடம்பை பார்த்து வச்சுருவாங்க. இது மாதிரி யாருமே இந்த உடம்பை வந்து சுத்தமா மதிச்சவங்க மற்ற ஞானிகள், மற்ற யோகிகள். உடம்போடு இருப்பது பெரும் அருவருப்பேமா, ஆனாலும் இவ்வுடம்போடு இருப்பது பெரும் அருவருப்பு பட்டினத்தை. உடம்பை துச்சமா மதிச்சான். அவங்க உள்ள இருக்கிற உயிர் இருந்தா போதும், அது எப்போதும் அழியாது, சாஸ்வதமா இருக்கும். உடம்பை விட்டான். அதனால எல்லாரும் உடம்பை விட்டாங்க. உடம்பையும் விடாத அளவுக்கு தக்க வைத்துக் கொண்டவர்கள், தேகத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டவர்கள். ஏன் வீட்டை மட்டும் இடிச்சு தள்ளுறதுக்கு என்ன? குடியிருந்த வீட்டையே நிரந்தர வீடாகி, நிரந்தர சாஸ்வத வீடு. அவருக்கு இனிமே ஒரு தேகம் கிடையாது, இதுவே நித்திய தேகம் தெரிஞ்சு போச்சு. இப்ப எத்தனையோ தேகம் இன்னைக்கு உலகத்து மக்களால் அந்த பேட்டை எல்லா மக்களும் தரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய பேராசை, நம்ம மேல எவ்வளவு தயவுனால இவ்வளவு பெரிய கருத்தை, இவ்வளவு பெரிய எண்ணத்தை நம்ம மேல வைக்க முடியும். அப்ப இவ்வளவு பெரிய எண்ணமே எல்லாருக்கும் குடும்ப கேட்கறவரு அற்ப விஷயங்களையா வந்து கொடுக்கறதுக்கு நினைக்க மாட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம், தான் நிறைஞ்ச விஷயத்த எல்லா மக்களும் பெறணும்னு நினைக்கிறவருக்கு நாம இருக்கும்போது சின்ன சின்ன அற்ப விஷயங்கள்லாம் உலகாத விஷயங்கள் வழங்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, அவனை தெளிவுள்ளவனாக்கி, திடமுள்ளவனாக்கி, அறிவுள்ள மனிதனை ஆக்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். அவ்வளவுதான். ஏன்னு அதையெல்லாம் கொடுத்துட்டா இல்லைங்க மாத்துவார். தெரியாது, அதை புடங்க தெரியாது, அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியாது. அது மாதிரிதான் பணம், பொருள், இதெல்லாம் வந்து ஒரு கருவி தான். எப்படி ஒரு நடந்து ஒரு பயணத்தை மேற்கொள்றவனுக்கு எப்படி ஒரு சாதனம் தேவைப்படுது, இடையில போயிட்டு இருக்கும்போது என்னென்ன தேவையோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்கு அது போயிட்டு இருந்த பயணத்துக்கு தேவை. ஒரு கருவி தான், பொருளாயுத கருவி. இது ஒன்றும் மனிதனை சிருஷ்டி பண்ணது மாதிரி ஆண்டவர் வந்து உலகத்துல பொருளை சிருஷ்டி பண்ணாங்க. எந்த மனிதன் சிருஷ்டி பண்ணா இவனா சிருஷ்டி பண்ணி. அப்போ இதை கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தோம், ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை தேவைன்னா எனக்கு நீ இதை இருக்குன்னு அதை கொடுக்குன்னு சொன்னோம். இப்போ அதுக்கு பிறகு மக்கள் நாகரிகம் வளர்ச்சி அது இதுன்னு ஆழ்ந்து பிறகு அப்புறமா ஒரு வானோட்டு பணம் உண்டாகி, இப்போ மனிதன் உண்டாகப்பட்ட பணத்துக்கு அவனை வந்து அது ஆளுது, ஆட்சி கூட அவனை ஆட்சி கூட இவன் அதுக்கு அடிக்கிறான். இவன் தான் உண்டாகணும்.
நான் சொல்ற மாதிரி நீ கேளுன்னு எங்கேயாவது சொல்றாங்க. நான் சொல்றது மாதிரி நீ கேளுன்னு பணத்தை எங்கேயாவது சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட அப்படிதான் சொல்ல முடியும். அவன் காலில் கிடக்கும், நிறைய கிடக்கும், நம்ம பாட்டு இருக்கும். அப்பர் சுவாமிகள் திருப்பணி செய்துகிட்டே இருப்பாங்க. உழவார பணி கோயிலெல்லாம் பூச்சிட்டு இருக்கும், பவுன் கிடக்கும், குபேரகுப்பா போட்டு தள்ளிட்டே போயிட்டு. சரி, அவங்க நம்ம அப்படி இல்லை, நமக்கு எல்லாமே வரும். ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி தேடி வரக்கூடிய நீங்க போய் தேடி போகும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நிலையை வழங்கக்கூடியதுதான் இந்த திரு அருட்பெருஞ்சோதியாகும். எல்லாமே அடங்கியிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இதை விட மேலான அருளை பெறுவதற்கும் ஆண்டவனுடைய பெருமையை அறிவதற்கும் அவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கும் எல்லாமே அகவல்ல சொல்லப்பட்டு. அப்பேற்பட்ட அகவலை நாம் வந்து எல்லாம் படித்து உணர முடியாதுங்கிறதுனாலதான் தொடர்ந்து அதை படித்து ஒரு பாராயணம் பண்ணி ஆண்டவனை சமர்ப்பித்து அதையே கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு சிந்தித்து கொண்டு நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அகவல் பாராயணங்கிறத வச்சிருக்கோம். அது வெறும் பாராயணமாக இல்லாமல் அது வந்து உங்களுக்குள்ளார பதிவு செய்யப்பட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுல அந்த வரிகள் படிங்க போகும்போது வரும்போது ரவிக்கு நான் சந்திச்சு நான் இருக்கும்போது விடிய காலையில வந்தது. அவன் தான் அப்படின்னு சொன்னார், தாடிக்காரன் அப்படின்னு சொன்னேன். அதை நான் அப்பவே வந்து உடனே சொன்னேன். அப்படி ஆகும் அப்போ வந்து இதை நீங்க வந்து எப்போதுமே உங்களுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை தான் இப்போ எழுதி வச்சிருக்கேன். சத்தியமாம் சிவசக்தியை, சிவசக்தின்னு பேர் வச்சு பெருமாள் சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தி சப்தர்கள்னு பேர் வச்சு சக்தி என்பது ஆற்றல் பவர். சக்தி சப்தர்கள். சக்தின்னு சொன்னா பெண்ணியல் இயக்கத்துக்குரிய கர்த்தா, சப்தர் அப்படின்னு சொன்னா ஆணியல் இயக்கத்துக்குரிய கர்த்தா. இது எல்லா இதுலையும் இருக்கு. அது மாதிரி வரும்போது சக்தி சப்தர்கள் சொல்லும்போது சிவசக்தின்னு அதுதான், சிற்சக்தின்னு அதுதான் நம்ம குறிப்பாட்டுவாங்க. ஆன்ம சக்தின்னு அருட்சக்தின்னு அதுதான் சக்தி சப்தர்கள். அதுல சொல்லும்போது சிவசக்தியை ஈர்ந்து சத்தியமா அந்த இது என்னன்னு தெரியல, திடீர்னு அதை வந்து அதே சொல்லு அதே இது பண்ணிட்டு சொல்லிட்டு அதுதான் அவருக்குள்ள பண்றோம். அதே சொல்லு அதே சொல்லு நினைவு வச்சு சொல்லு அதே சொல்லு. அது சத்தியமாம் சிவசக்தியை ஈர்ந்து எனக்கு அத்திரள் வளர்க்கும் அறுப்பது. சத்தியமாம் சிவசக்தியை ஈர்ந்து எனக்கு அத்திரள் வளர்க்கும் அது சொன்னாங்க. இது அகவல். அதே மாதிரி எஞ்சேல் உலகினி யாவொன்று பற்றியும் அஞ்சேல் என்று எஞ்சேல் உலகினி யாவொன்று பற்றியும் அஞ்சேல் என்று அது மாதிரி போயிட்டே இருக்கு. இது மாதிரி ஒன்னையும் உள்ளுக்குள்ள வச்சிங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அந்த ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆற்றலும் ஆக்கமும் அருளியா இருக்கிறது. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கை. இது வரைக்கும் நான் தமிழ்ல எல்லாரும் கேட்டேன், எல்லா புலவர்களையும் கேட்டேன், நவநீதன்ட்டே கேட்டேன், ஐயா யாக்கை என்றுதானே இருக்கிறது, ஆக்கைன்னா என்னையா? ஆனா வள்ளல் பெருமான் ஆக்கை என்று சொல்லுகிறார். யாக்கை நிலையாகும். யாக்கைன்னா இந்த வாழ்க்கை, இந்த உடம்புலாம் வாழ்க்கை நினைச்சிருக்காரு. தமிழ்ல யாக்கை நிலையாமையை பற்றி பாருங்க. நிலையாமையை பற்றி திருக்குறள் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தை உலகு, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி வைப்பது போலும் பிறப்பு. நிலையாமையை பற்றி தான் நிறைய படிக்கிறோம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றதுனால அந்த உலகத்தோட சொல்லுங்க. இதையெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு அந்த கதையெல்லாம் இங்க வேணான்ட்டாரு. எது வந்து இது வரைக்கும் மரபா இருந்ததோ அதையெல்லாம் வந்து எது விதியாக இருந்ததோ அதையெல்லாம் விதிவிலக்கு ஆக்கிட்டார். எதெல்லாம் விதிவிலக்கா இருந்ததோ அதை விதியா ஆக்குறாரு, எதெல்லாம் விதியா இருந்ததோ அதை விதிவிலக்கா இருக்கிறார். இதுதான் அவருடைய சட்டம், அவருடைய வேதம். இது யாருக்குமே தெரியாது ரகசியம். உன்னிலை இதுதான் விதின்னு இது வரைக்கும் உலகம் கற்பிக்கப்பட்டது. இவருக்கு அது விதி விலக்கு. யாக்கை நிலையாமை
என்று சொன்னாங்க. பெருமான் சொல்றாரு, இந்த அகவல்ல ஆக்கைன்னு சொல்றாங்க. ஆக்கை ஒளி தரும் ஆக்கை. ஒளியை நீங்க பார்த்து அதுகிட்ட நீங்க பரிச்சயம் பண்ணிட்டு அதுகிட்ட நீங்க இந்த ஆண்டவர் விளக்கி கொண்டிருக்கிறார் என்று அதன் சமூகத்துல எல்லாவற்றையும் நீங்க ஒப்படைத்து விட்டு அதையே எப்போதும் பார்த்து பழகிட்டு அதையே நீங்க சிந்தனை வச்சு அதிலே இருக்கும்போது அது மூலமா உங்களுக்கு ஒரு ஆக்கை கிடைக்குதுங்கிற. இது என்னன்னா, எல்லாரும் உடலால வாழும் வாழ்க்கைக்கு யாக்கைன்னு பேரு. ஆனா உங்க உயிரால ஒரு வாழ்க்கை வாழ்க்கை பாருங்க. அதாவது உயிரால் வாழ்ற வாழ்க்கை யார் வாழ்ற விளங்குதா?